வாங்க அப்படி வாங்க. செருப்பு வித்தியாசமா இருக்கு. துணி எடுங்க. எடுங்க எடுங்க. மாட்டிட்டு போய் மாப்ள. ஏன்டா இதடா லூஸ் உளறி சமாளிச்சிட்டேன். கண்டு பிடிச்சாலும் உன்னை தான் நான் சொல்லுவேன் நான். சாரி மாப்ள சமாளு. கேக்கு. ஏய் எடுங்கங்கற. மூஞ்ச எடுங்க. ஏய் அட போவீங்களா? மன்னிச்சிருக்கனே. தெரியாம தவறு பண்ணிட்டேனே நானு. மன்னிப்பு கேக்குறியா? அட பாவிகளா, அதுக்காக இந்த கட்டப்லடா வருவீங்க? அது எதிரணியோட புத்திசாலித்தனம் அவ்வளவுதான்டா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற? எரும மாடு மாதிரி இருக்கி. போட்டியிட்ட மீனா முத்துவை விட சிந்தாமணி அவர்கள் முன்னிலையில் உள்ளார். காலி பண்றேன் சார். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சிந்தாமணியை விட மீனா முத்து இருங்க இருங்க. சார் என்ன? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நீங்க இப்படி பேசிக்கிறீங்க. சார் யாரு? அவரே சொல்லுவார். சிந்தாமணியை விட மீனா முத்து 48 ஓட்டுகள் பின்தங்கி உள்ளார். வந்துறியா சொல்ல? என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்கடா, என்னை பத்தி பேசுங்கடான்னு சொன்னதுக்கு வந்து என்னை அசங்கப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜெயிக்க போறோம். எரியுதா? இன்ஜின்ல எதுவும் ப்ராப்ளமா சார்? எல்லாம் நிறுத்துங்கப்பா. எமர்ஜென்சி. என் வயிறு எரியுதுங்க. வாங்கிருக்கீங்க, நிறைய ஓட் வாங்கிருக்கீங்க. இதுவே பெரிய விஷயம். ஏன் தோத்துட்டோன்னு அதுக்குள்ள முடிவு பண்றீங்க? சாமி இந்த தடவையாவது ஜெயிக்கவே அப்படின்னு நான் வேண்டேன். என்ன பண்றது? 72 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டேய் இங்க பாரு, உனக்கு எனக்கு ஆகல. நமக்கு பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. கவுண்டிங் பண்ண வேண்டியது இன்னொரு பெட்டி பேலன்ஸ் இருக்கு. வேற என்ன சொன்னான்? அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவான்? பூ வியாபாரிகள் சங்க தலைவியாக மீனா முத்து வெற்றி பெற்றுள்ளார். சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேற்று தோத்து போயிட்டோமா, தெரி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. நீ பண்ணதுக்கு தானே அவன் திரும்பி பண்றான். நியாயம் தான் ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கலங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் மன ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு.